பாராளுமன்றம் இன்றோ நாளையோ அல்லது எதிர்வரக்கூடிய நாட்களில் கலைக்கப்படும் என்பதுதான் எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. போதாக்குறைக்கு சாப்பாட்டு மேசைகளிலும் ஒரு பைட்டுக்காக எடுக்கின்ற ஒரு விடயமாகத்தான் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்கின்ற அந்த விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை கூட பெசில் ராஜபக்ச இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை என்றே தெரிகிறது. இது தொடர்பில் பெசில் ராஜபக்ச பலமுறை ஜனாதிபதி ரணிலை சந்தித்து சொல்லி இருக்கிறார். சென்ற வாரம் கடைசியாக ஜனாதிபதி ரணிலை பெசில் ராஜபக்ச சந்தித்த போது இது தொடர்பாக மிக நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக தெரிகிறது. எவ்வாறாயினும் முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய நிலைப்பாட்டை இன்னும் சொல்லவில்லை என்றுதான் மொட்டு கட்சியின் தலைமையகத்திலிருந்து வருகின்ற சில செய்திகள் சொல்கின்றன. மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஜனாதிபதிக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர்கள் கூட அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து தெரியாத ஒரு நிலையில் தான் இருப்பதாக தெரிகிறது. இவ்வாறான ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற இந்த சூழ்நிலையில் கூட பெரிய பெரிய வியாபாரிகள், முதலாளிகள் கூட ஒரு குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது. இது குறித்து ஒரு சரியான பதிலை தராவிட்டால் இந்த நிலைமை இன்னும் மோசமடையும் என்று ஜனாதிபதிக்கு நெருக்கமான சில வர்த்தகர்கள் ஜனாதிபதியிடம் நேற்று முன்தினம் சொன்னதாக தெரிய வருகிறது. இதனை அடுத்துத்தான் நேற்று தெல்தெனிய நீதிமன்ற கட்டிட திறப்பு விழாவின் போது ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல்கள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை அவர் பேசியிருந்தார். அதாவது பாராளுமன்றம் கலைக்கப்பட போவதாக சிலர் கூறுகின்றனர். இவ்வாறு கூறியதன் காரணமாக கொழும்பினுடைய பங்கு சந்தை என்பது கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இவ்வாறு வீழ்ச்சி அடைந்த பங்கை வாங்கியவர்கள் திரும்பவும் பாராளுமன்றம் நடைபெறாது என்றவுடன் அந்த பங்கை அதிகூடிய விலைக்கு விற்று லாபம் சம்பாதிக்கிறார்கள் என்று ஜனாதிபதி ரணில் நேற்றைய கூட்டத்தின் போது பேசியிருந்தார். සමහරු කියනවා පාර්ලිමේන්තුව විසිරවා ඉන්නවා කියලා. මේ වෙන්නේ කන් නෙමෙයි. ඕක කිව්වහම ඊළඟ දවසේ කොටස් වෙළඳ පොළ කඩා වැටෙනවා. එතකොට තමන් කොටස් අරගන්නවා. ඉතින් ආණ්ඩුව කිව්වා මේක කරන්නේ නැහැ කියලා ආපහු නගිනවා. ඉතින් තමයි විකුණලා ලාභ අරපා ගන්නවා. ඒකයි වෙලා තියෙන්නේ. වෙන මේක දේශපාලන ප්‍රශ්නයක් නෙමෙයි. ஜனாதிபதியினுடைய இந்த உரையை பார்க்கின்ற போது ஜனாதிபதி ரணிலுக்கு இந்த நாட்டினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் பொருளாதாரத்திற்கும் இருக்கின்ற தொடர்பு குறித்து அவருக்கு நன்றாக புரிந்திருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. அப்படி புரிந்திருக்கின்ற ரணில் இந்த பிரச்சனைகளை இப்படியே வைத்திருப்பது என்பது ரணிலுடைய தந்திரமா அல்லது ரணில் இப்படித்தானா என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். ரணிலுடைய வேலைகளில் ஒரு தெளிவான தன்மை தெரியாததன் காரணமாகத்தான் ரணிலோடு இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் அவரோடு முரண்படுவதற்கு ஒரு பிரதான காரணமாக இருப்பதாக தெரிகிறது. ரணில் என்பவர் யார் என்று தேடி சென்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய மூளை குழம்பித்தான் திரும்பி வந்ததாகவே தெரிகிறது. ஆனால் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தல் என்பதால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய இவ்வளவு கால அரசியல் வரலாற்றில், அரசியல் அனுபவத்தில் அவர் ஆடிய ஆட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை இந்த முறை ஆடப் போகிறார் என்றுதான் தெரிய வருகிறது. இவ்வாறு பாராளுமன்றத்தை கலைப்பதா இல்லையா என்கின்ற இந்த கதை எப்படி போனாலும் இன்றோ நாளையோ அல்லது எதிர்வரக்கூடிய நாட்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்திலே பொருளாதார மறுசீரமைப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தெரிகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியாகிய அனிதா பத்திரிகையில் சொல்லப்பட்டிருப்பது போல எஸ்ஜேபி உறுப்பினர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்காக இந்த பொருளாதார மறுசீரமைப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு ரணில் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் 2048 ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறது, அதற்காக வேண்டி இந்த பொருளாதார சட்டத்தில் என்ன வகையான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட போகிறது என்பது குறித்து இதில் இருப்பதாக தெரிய வருகிறது. அதே நேரம் IMF உடன் சேர்ந்து நடந்து வருகின்ற இந்த கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பாகவும் இதில் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் எதிர்வரக்கூடிய நாட்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பார்லிமன்றத்துக்கு மக்களுக்கும் சொல்ல இருப்பதாக தெரிகிறது. இதன் மூலமாக எஸ்ஜேபி எம்பிக்களின் ஆதரவை பெறுவதே ஒரு திட்டமாக இருப்பதாக தெரிகிறது. இன்னும் சிலர் பேசுகின்ற போது இந்த சட்டம் மூலம் எஸ்ஜேபி எம்பிக்களின் ஆதரவை பெறுவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் மூலமா என்று பேசிக் கொள்கின்றனர். பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவோம் என்ற ஒரு தொனியில்
எஸ்ஜேபி எம்பிக்களை பிரித்தெடுப்பதா இதன் நோக்கம் என்றும் சிலர் பேசிக் கொள்கின்றனர். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் எஸ்ஜேபியில் இருக்கின்ற ஒரு 10-15 எம்பிக்கள் ரணிலோடு வந்து இணைவார்கள் என்றும் நம்பகரமான வட்டாரங்களிலிருந்து செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. ரணில் இப்படி எஸ்ஜேபியினுடைய கொஞ்சம் பேரை பிரித்தெடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது சஜித் ஒன்றும் சும்மா கண்ணை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. அவரும் இந்த விடயம் குறித்து கடும் அவதானமாகவும் நுணுக்கமாகவும் இருப்பதாக தெரிகிறது. இதன் காரணமாகத்தான் சஜித் பிரேமதாச எஸ்ஜேபி எம்பிக்கள் அனைவருக்கும் ஒரு பலத்தை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களில் இறங்கி இருப்பதாக தெரிகிறது. இதற்கமைவாக எஸ்ஜேபியை இன்னும் பலப்படுத்துவதற்காக எஸ்ஜேபியில் வெளியில் இருக்கின்ற மிகவும் பிரபலமான ஒரு சிலரை எஸ்ஜேபியோடு இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. எஸ்ஜேபியினுடைய கூட்டணியை இன்னும் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இந்த வகையில் தான் ரொசான் ரன்சிங்க, தயாசிரி ஜெயசேகர் ஆகியோருடைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் தெரிகிறது. அதே நேரம் லிமன் லான்சாவிடம் இருக்கின்ற 2-3 எம்பிக்களுக்கும் சஜித் தூண்டல் போட்டிருப்பதாகவும் தெரிகிறது. ஒரு சிங்கள பௌத்த ஒரு தலைவரை எங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும், எங்கள் கட்சியோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சஜித்திடம் ஒரு யோசனையை முன்வைத்ததாகவும் தெரிகிறது. இப்படியான வேலை திட்டங்களை செய்து வரும் சஜித் பிரேமதாசவை சுற்றி இப்போது எல்லாரும் வர தொடங்கியிருப்பதாக தெரிகிறது. சஜித் நாட்கள் செல்ல செல்ல முன்னேறி கொண்டு செல்வதாகவே தெரிகிறது. எப்படி இருந்தாலும் இந்த முறை நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது எந்த அளவு தூரம் முக்கியமான ஒரு தேர்தல் என்பதை நாங்கள் மேலே சொன்ன விடயங்கள் அத்தனையும் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவும் அவருடைய அத்தனை திறமைகளையும் போட்டு எப்படியாவது ஒரு பெரிய ஒரு ஆட்டத்தை ஆடி இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று கடுமையாக முயற்சித்து வருகிறார். ஆனால் இவர்கள் யாரும் என்ன செய்தாலும் மக்கள் தான் கடைசி முடிவை எடுப்பார்கள். இவர்கள் எந்த மூலையில் எந்த தலைவர்களை கொண்டு வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற தலைவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். மக்களுக்கு தேவையான வேலை திட்டங்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும்.